விடிஞ்சு முட்டு நேரமாச்சு எவ்வளவு எந்த செஞ்சுட்டாங்க ஒரு சிரிக்கையை காணாம பாரு. எத்தனை ஒம்பளை இருக்காளுங்க வீட்டுல, இன்னும் படுத்து தூங்குறாளுங்க. ஒரு கல்யாண வீடு மாதிரியா இருக்கு. எந்திரிச்ச விளையாட்டுல வேலையை பார்த்தோம் செஞ்சோம் இல்லாம இன்னும் அசால்ட்ட படுத்து தூங்கிருக்காளுங்க. 4 நெறிங்கி இருக்கு. ஒருத்திக்கும் பொறுப்பு இல்ல. வீட்டுக்கு மூத்தவளே அப்படி திருறாளே, அப்புறம் என்ன செய்ய? அங்கம்மா அங்கம்மா பாருமே, அடியே என்ன செய்றீங்க? வெண்ணிலா ஒரு சிரிக்கி ஊன்றாளுகளா ஆன்றாளுகளா எப்படி தூங்குறாளுக பாரு. ஒரு வயசான கிழவி கத்திக்கிருக்கனே என்ன ஏதுன்னு கேட்கறாளுன்னு காது கொடுத்து நாளைக்கு முடியாம இப்படி கத்திக்கிருந்தா இப்படித்தானே கிடப்பாளுகள். வாடு படுத்து தூங்கிட்டு என்னத்த செய்ய? ஆம்பளை இருந்துச்சு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க வெளில தோட்டத்தரவுக்கு. இவளுக்கு என்ன அவ்வளவு ஹாட் ராசா அப்படி கண்ணு குட்டி மாதிரி படுத்து தூங்குறாளுங்க. கேட்பாரு இல்ல மேப்பாரு இல்ல. குட் மார்னிங் சமந்தி, எந்திரிச்சிட்டீங்களா? காலையிலேயும் நீங்க எந்திரிக்கலனாதான் அதிசயம். உங்களுக்கு தான் காலையிலேயே காஃபி வேணுமே, அதுக்காகவே எந்திரிச்சிடுறீங்க. இன்னும் யாரும் எந்திரிக்கலையா? வாங்க வாங்க, நீங்க நாளே என் சத்து கட்டி எந்திரிச்சு வந்திருக்கீங்களே. இப்படி சத்தம் போடுறேன் ஒரு கோமரி எதிர்த்து வர மாட்டேங்கிறா. என்ன செய்ய சொல்றீங்க? காலையில சேர்ந்து காப்பியை குடிக்கலாம் கிருன்னு வருது. எந்திரிச்சு ஒருத்தையும் காஃபி போட்டு கொடுக்காம இன்னும் படுத்து தூங்குறாளுங்க. நீங்க எந்திரிச்சு வந்திருக்கீங்களே, நீங்க வந்து என்ன பிரயோசனம்? நீங்க என்ன காப்பியை ஓட போறீங்க? நீங்க 2 கப்பு கொடுத்தா நல்லா குடிப்பீங்க. சரி வாங்க உட்காருங்க. காஃபி நான் போடுவேன், ஆனா உங்களால குடிக்கத்தான் முடியாது. அம்பிட்டு கேவலமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அங்கம்மா மாதிரியா நம்ம காஃபி போட வராது. எனக்கே போட்டு எடுத்துக்கு வருவேன். வேணா சொல்லுங்க, போட்டு எடுத்துக்கு வரேன். வேணாம் சமந்தி வேண்டாம், நீங்க வாயில சொன்னதே போதும். வயிறு நிறைஞ்சு போச்சு எனக்கு. நீ கொஞ்சம் எந்திரிச்சு வருவா சத்தத்தை கேட்டு நான் எந்திரிச்சிருப்பா. நீ மெதுவா அசைஞ்சு நடந்து வரணும் பார்த்து உடம்பு வச்சு. ஏன் சமந்தி எப்ப பார்த்தாலும் அங்கம்மா உடம்ப பத்தியே பேசுறீங்களே? குண்டா இருக்கா குண்டா இருக்கா குண்டா இருக்கானே. நீங்க எல்லாம் குண்டே ஆனதே இல்லையா? உங்க உடம்பு இதே மாதிரிதான் இருக்கா? சின்ன வயசுல தெரியாம தான் கேக்குறேன். இல்ல வெயிட் போட மாட்டேன்னுதா? வெயிட் போடாம இருக்கிறதுனால பொறாம பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்களா உடம்பு உடம்பு உடம்புண்டு? ஏன் வெயிட் போடாம? கருப்பியா பத்தப்ப வெயிட் போடல, இந்த சுப்பையா பத்தப்ப வெயிட் போட்டு எத்தனை தண்டி இருந்தேன். ஆத்தே பொம்பளை அத்தனை தண்டி இருந்தா வீடு தங்க மானியா மாமியா புலம்பி 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 தானே. நானும் இந்த கம்மங்களி கேப்ப அப்படின்னு வெறும் தானியங்களா சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம இருந்து தானே உடம்ப குறைச்சேன். நானு உடம்ப குறைக்கணும்னா குறைக்கலாம், சிக்குன்னு இருக்கணும்னு சொல்லிதான் என் மாமியா பொழுதுன்னு சொல்லுவோம். வீட்டுல பொம்பளை நல்லா சிக்குன்னு இருக்கணும்னு சொல்லிக்கே தெரியும். உடம்பு எத்தனை தண்டி வச்சிருக்காவாரு. உடம்பு வளையுமா குனியுமான்னு சன்ன பேச்சா பேசும். நானும் என்ன பேசுறேன்? அங்கம்மாவ என் மாமியால நீ அம்பிட்டு பேச்சு பேசும் பாத்துக்கோங்க. அது பேச்சு தாங்க மாட்டாப்லயே உடம்பு வைராக்கியமால குறைச்சேன். நானா குண்டா முட்டா கிடந்தேன். 4 தண்ணில கணக்கு போய் கிடந்தேன். அப்படியா? அப்பனா உங்க மாமியார் உங்களை வஞ்சாங்கன்றதுக்காண்டி நீங்க அதுக்கு பதிலா அங்கம்மா வஞ்சி காமிச்சிட்டே இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்க மாமியார் தான் கூறுகட்டு பொம்பளை கூறுகட்டத்தனமா பேசுது. அதுக்காண்டி நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்களா? சும்மா ஒரு பொம்பளை பிடிச்சிக்கிட்டு குண்டா இருக்குன்னு எரிச்சலா இருக்குமா இல்லையா? ஒரு நேரம் கடுப்பு வந்து அருவாம எடுத்து மட்டன் எடுத்து மண்டையில விட்டா என்ன செய்வீங்க? அட என்ன சவந்தி, நீங்களே சும்மா இருக்கவளுக்கு ஏற்றி விட்டுருவீங்க. உலகாட்டில் இருக்கவள பேசாம இருக்கவளை பிடிச்சி அருவாம எடுத்து மட்டன் விட்டுருவா கொட்டுன்னு விட்டுவான்னு காலையில வந்து எப்படி பேசி தர்றீங்க? சமந்தி நான் ஒன்னும் இல்லாத சொல்லல, இருக்கிற நாட்டு நடப்பதான சொல்றேன். டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தா வெட்டினாங்க குத்துனாங்க கொலை பண்ணாங்க அப்படித்தானே வந்துருக்கு. மாமியார் மருமகளை கொண்டா மருமக மாமியார கொண்டா புருஷன் பொண்டாட்டிய கொண்டியா பொண்டாட்டி புருஷனை கொண்டியான்னு வந்துருக்கு. இல்லாதவா சொல்லி இருக்கேன். ஒரு தொங்கலுக்குள்ள தூங்கி இருக்க மிருகத்தை நம்ம எழுப்பிடக்கூடாதுல. எழுப்பி விட்டோம்னா பிரச்சனை தான். அதனால வாயை கட்டி வகுத்து கட்டிட்டு அமைதியா இருக்க பாருங்க ஒரு ஓரமா. சரி நீங்க சொல்ற நல்லதையும் சொல்றீங்க. அவளும் கொஞ்சம் வெறி கொண்டு கோவப்படத்தையும் செய்வா. சில நேரத்துல நல்ல சாதுவா இருப்பா. சில நேரம் கோவம் வந்துச்சுன்னா அவளுக்கு கிறுக்கி எனக்கு கோவம் வரும். நீங்க நல்லதையும் சொல்றீங்க. அது கிடக்கட்டும், பத்திரிக்கையால நெருக்கி கொடுத்துட்டீங்களா இல்லையா? ஏன்னா அது பத்திரிக்கையை நெருக்கி கொடுத்துட்டீங்களா? பத்திரிக்கை எதுக்காக நெருக்கணும்னு கேக்குறேன். சம்மந்தி சும்மா சின்ன பிள்ளை விளையாண்டுக்கே தெரியாதீங்க. நெருக்கி கொடுத்துட்டீங்களாண்டா முக்காவாசி கொடுத்து முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன் நானு. அப்படி கேக்குறீங்களா? கொடுத்தாச்சு முக்காவாசி பேர் கொடுத்தாச்சு. இன்னும் 1-2 பேர் விட்டு போனவர் மறந்தவங்களுக்கு செஞ்சவங்களுக்கே கொடுக்கணும். ஆமா சொந்த பந்தத்துக்குள்ள யாரையும் விட்டுறக்கூடாது. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பழகினவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா இருந்தாலும் மறக்காம கொடுத்துருங்க. 4 பண்ண சடவு வந்துடும். அப்புறம் பாத்தியா மக கல்யாணத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. அதுவே 4 பேர் சடவு வந்து 4 பேர் வாயில விடுற மாதிரி ஆயிரும். அதனால நல்லா யோசிச்சு பார்த்து யார் கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க அவகிட்ட. என்னங்க ராத்திரியெல்லாம் தூக்கத்துல கத்திக்கே இருக்கீங்க? அங்கம்மான்னு கூப்பிட்டுக்கே இருக்கீங்க. நைட்லாம் தூங்கவே இல்லையா நீங்க? ஏன்னா அது ராத்திரியெல்லாம் கத்தி கிடந்தேனா? ஏண்டி ராத்திரிலாம் கத்தி கிடந்தேன்? நான் கத்துனது இப்படி 6 மணிக்கு 7 மணிக்கு கத்தி கிடந்தேன்டி. உனக்கு அது ராத்திரியாக்கும்? நீ எல்லாம் முடிய காலைல 3 மணிக்கு எந்திரிச்சிருந்தவ இப்ப உடம்பு வளர்ந்து போய் இப்ப 7 மணிக்கு எழுப்பி விட்டா என்னன்னா ராத்திரி எழுப்பி விட்டேன்னு சொல்லி பேசி தர்றேன். நீங்க என்ன நேரம் இந்த கத்திக்கிறேன்? நான் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து அடியேன்னு கூப்பிட்டு ஒருத்தி ஊண்ட மாட்டேங்கிறீங்க, ஆண்ட மாட்டேங்கிறீங்க. கிருன்னு வருது. காலையில் காப்பி தண்ணி குடிக்காட்டினா எந்திரிச்சு இப்படி காப்பி தண்ணியை போட்டு கூட போய் தூங்க முடியாதுடியே. அப்படி என்ன தூக்கம் கேக்குது? நான் பாட்டுக்கு மயக்க மட்டும் வந்துட்டு என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? விதி வழி எதுன்னு தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்களை எந்திரிச்சு காப்பாத்தணும், உங்களுக்கு காப்பி குடிக்கணும் அப்படின்னு அவ சீக்கிரம் எந்திரிச்சானா அவளுக்கு தூக்கம் இல்லாம செய்யாம லோ பிபி வந்து அவ மயக்கம் போட்டா அவளை யார் வாப்பா? அதானே என்னை நம்பி ஒரு பையன் இருக்கியா, ஒரு பிள்ளை இருக்கு, நான் பார்க்க வேணாமா? அந்த பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் வச்சிருக்கேன், அந்த பிள்ளைக்கு பேர்
காலம் பார்க்கணும், செய்யணும், ஜீவு செய்யணும், ஜனத்தை செய்யணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் நல்லா இருந்தாலே அந்த பிள்ளைய பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன, நீங்க ஏன் முதலாட்ட வந்துருச்சு, எதுக்கு சீக்கிரம் வந்துருக்கீங்க? நான் நேற்று 2-3 நாளா பூரா பத்திரிக்கை கொடுக்க அலைஞ்சு கால் கையெல்லாம் வலிக்குது. ஒரு ஆட்டோ கூட பிடிச்சி போனா செலவாகி போயிருன்னு சொல்லி நடந்தே போக பத்திரிக்கை கொடுக்க நடந்தே வரவுமா ஒரே டயர்டா அழுப்பா இருந்துச்சு, படுத்து தூங்கிட்டேன். எனக்கு டெய்லியா தூங்கி இருக்கோம், ஏதாவது ஒரு வேலை விட்டுனாலே அழுத்து போய் தூங்குறோம். அது பொறுக்காம சும்மா அனைத்து கேதே கிடக்கீங்க. யாரு நீ காசு வச்சுக்கணும் பண்றதுக்கு ஆட்டோ பிடிக்காம போனியாக்கும்? ஏன்டி யாரு ஊரே மாத்த பாக்குற? ஆட்டோ பிடிச்சா உடனே பத்திக்கு கொடுத்துட்டு உடனே வரணும். ஆட்டோக்கார வெயிட் பண்ண மாட்டியா? அதனால பிடிக்காம இருந்திருப்ப. நடந்து போனா இஷ்டத்துக்கு ஒரு வீட்டுல உட்காந்துட்டு நல்ல ராமாயணம் பேசி கதை பேசி நல்லா சோத்தனை விட்டு மெதுவா வந்துச்சு வரலாம்ல. அதுக்காக நடந்து வர எனக்கு தெரியாது சித்திரியாகும். நேற்று மாமி வீட்டுல போய் டேரா போட்டீங்களாம்ல, அங்கதான் உங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு காப்பி எல்லாமாம்ல. எனக்கெல்லாம் நியூஸ் வரல நினைச்சிட்டுறீங்களாக்க? நீங்க போய் உட்காந்துட்டு நியாயம் பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நல்ல சோத்துட்டு வரதுக்காக நடந்து வரீங்க. ஆட்டோவோட போக முடியாதுல, ஆட்டோக்கார வெயிட் பண்ணி வேணாம் நேரம். என்ன காசு சிக்கன பண்றீங்க, எப்படிலாம் பேசுறீங்க நீங்க? கம்ப்யூட்டர் அதெல்லாம் பண்றீங்க சமந்தி. அதெல்லாம் அங்கம்மா ஒண்ணு சாப்பிடுறேன்லாம் சொல்லல. அவ பத்திரிக்கை குடிச்சு கிளம்பிக்கவே இருந்தா. நாங்க அதையும் சாப்பிட்டு போலாம் இருடி கொஞ்ச நேரம். மாமி ரொம்ப ஆசைப்படுறாங்க, பிரியப்படுறாங்க, நம்ம மேல பாசமா இருக்காங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது, சாப்பிட்டு போலாம். நாங்க தான் அவளை வற்புறுத்தணும். நீங்க வாடி பேசாதீங்க. அவ ஆக்காத சோறா, அவ போடாத சோறா, அவதையும் ஜோத்துக்கு தொண்ணாந்து கிடக்கலாக்கும். எல்லாம் நாங்கதான், நானு வள்ளி ராணிதான் ஜோத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்ச நேரம் இருடின்னு சொன்னோம். நீங்க உடனே அவளத்தை வைவீங்க. அது கிடக்கட்டும். என்ன நல்லா வச்சிருந்தாளா ஐயர் வீட்டுல? குழம்பு இடமா நல்லா இருந்துச்சா? அவ வத்த குழம்பு நல்லா வைப்பாங்களே, நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இல்லாமா? அதெல்லாம் பிரம்மாதமா இருந்துச்சு. சாப்பாடு உள்ள போய்க்கே இருந்துச்சு. வத்துக்குங்க, அவங்களை அடிச்சுக்கிற முடியுமா? வத்த குழம்பு நெய் பருப்புகளா, அடேங்கப்பா. அதுவும் அந்த மாமா செஞ்சிருந்தாரு, அதே ஹைலைட்டேவும் செம்ம டேஸ்ட். நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரியும். தொண்ணாந்து போய் வத்த குழம்பு வாங்கிட்டு வந்து கிச்சன்ல வச்சிருக்கேன். அப்புறமேல உங்களுக்கு கொஞ்சம் தாரேன், கவலைப்படாதீங்க. என்ன அது மாமா சமைச்சாரா? என்ன சமைக்க சொல்றீங்க? அந்த வீட்டு ஆம்பளை ஆளும் சமைக்கிறாராக்கும். நல்ல குடும்பம் தான். இருக்கிற பொம்பளை புறம் கடுத்து விட்டுருவா அவளை. அந்த பொம்பளை வீடான வீட்டுல ஆம்பளை போய் சமைக்க சொல்லி திட்டுறாளே அவளை. என்ன பொம்பளை? ஒரு ஐயர் வீட்டு பொம்பளை, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம இருக்காளே. அப்படி பொம்பளை உள்ள சேர்ந்தா நல்ல பொம்பளை கட்டு போவாள்ல. அப்ப நான் இருக்கிற ஒரு ஆம்பளை படம் சோறாக்க சொல்லுவாள்ல. பிறகு என்னத்த தப்பு? ஏன் பொண்டாடிக்கு புடிச்ச உதவி செஞ்சா ஆகாதாங்க? உலகத்துல நடக்காத கதையா இது? அதெல்லாம் இப்ப எல்லா வேலையும் செய்யறாங்க ஆம்பளை பொம்பளை இருக்கு. நம்ம வீட்டுல அந்த ராமாயணம் நடக்க மாட்டேங்குது. அத்தனை நாள் வீட்டுக்கு செம்பத்தி அங்கிட்டு வைக்க மாட்டோம் நாங்க ஆம்பளைன்னு சொல்லி. நம்ம வீட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா வீட்லயும் பாருங்க, போய் நேற்று நேரம் கல்யாணம் முடிக்கிற பயில கூட பாருங்க, பொண்டாடிக்கு அம்புட்டு வேலையும் செய்யறாங்க. திருமணி வச்சு போறது இருந்து பாத்திரம் கொடுக்கல இருந்து சோறாய் கொடுக்கல இருந்து அத்தனை வேலையும் பாக்குறாங்க தெரியுமா? அப்படி இருந்தா நல்லா இருக்கும் குடும்பம். நமக்காக புடிச்சு இப்படி செய்யறாரு, நமக்கு அந்த பிரியம் வரும், ஆசை வரும், எல்லாம் வரும். அதுக்காக நம்ம தான் பொம்பளையதான் எல்லா வேலையும் செய்யணும். நம்ம தான் அடிமன்ற மாதிரி வச்சிருந்தா அப்புறம் எவ்வளவு வெறிதானே வரும். என்னம்மா என்னாச்சு? காலையிலே பஞ்சாயத்தா? வாரு கல்யாணம் பண்ற கோமரி எப்படி எந்திரிச்சு வராவர்? காலையில என்ன நேரம் எந்திரிச்சு ஏண்டிய நாளைக்கு கல்யாணம் கட்டி போனதுக்கு அப்புறம் இப்படி எந்திரிச்சு வரியாக்கும் நினைச்சு பார்த்து கண்ணை தொடச்சுக்கிட்டு உன் மாமியை வழக்கமாத்த கொண்டு சாத்தி போடுவா. சாத்தி தெரியும் அவளை பத்தி. நீ எல்லாம் கல்யாணம் நாளைக்கு நேரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெள்ளத்துல எந்திரிச்சோம், ஒரு வேலையை பார்த்தோம் செஞ்சோம் இல்லாம பழக்கப்படுத்தாம எப்படி தூங்கி திடுற நீ எல்லாம்? விடுங்க சமந்தி, அவ கல்யாணம் பொண்ணு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் மூஞ்சியெல்லாம் நல்ல பொழு பொசு நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருப்பா. சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு காலையில எழுந்திரிச்சுக்கிட்டு அந்த மூஞ்சியெல்லாம் ஒட்டி போன மாதிரி ஆயிரம். அசிங்கமா போயிரு சமந்தி. என்ன சமந்தி நீங்க எல்லாத்தையும் வஞ்சிக்கிட்டே இருக்கீங்க? நல்லா சொல்லு எலிப்பாட்டியே. இதுக்கு எதனாலும் பேசிக்கே இருக்கணும், யாருனாலும் வஞ்சிக்கே இருக்கணும், எல்லாரும் தூக்கம் வராது. ஏன் பாட்டியே இப்ப என்னவா? ஆம்பளை ஆளுக வேலை செஞ்சா என்னவா? என்ன தப்பு? எதுக்கு கத்திக்கிருக்கு காலையிலேயும்? அவங்க வீட்டுல அவங்க மாமா, அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க வேலை செய்யறாரு இந்த மாமா. இதுக்கு என்ன வந்துச்சு? பேசாம இருக்க வேண்டியதானே? உன்னை யாராவது வேலை செய்ய சொன்னாங்களா? இல்ல அமைதியா இருக்க முடியுதானே? அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க என்னமோ பண்றாங்க. அடுத்த வீட்டு கதையில நமக்கு எதுக்கு? நாளைக்கு நாங்களாம் முடிச்சு போனா கூட என் புருஷன் எனக்கு வேலை செய்வாரு. அப்ப இப்படித்தான் பேசுவியா? எதுக்கு என் பேத்திக்கு நீ வேலை செய்யறன்னு கேப்பியா நீ? சரியான போட்டி. நல்லா கேட்டுடி கேள்வி. இப்ப பதில் சொல்லுங்க சமந்தி. உங்க பேத்திக்கு யாரு? உன் புருஷன் உனக்கு வேலை செய்வானாக்கா? உன் மாமியை செய்ய விட்டுட்டு வேலை வாப்பா உனிய. நீ எல்லாம் போ, கட்டி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கெல்லாம் என்னான்னு. உன்ன சாணியில போட போறாவாரு. அப்பதான் தெரியும் இந்த கேள்வி கத்துறாலாம் எப்படி கத்துறா. நாயா கத்துனாலே கேட்காம போயிட்டோமே நம்ம அப்படின்றது உனக்கு அன்னைக்கு தெரியும். பாரு பொறுத்து இருந்து பாரு. நான் சாணி எழுறேனா இல்ல சாமராஜ்யம் பண்றேனான்னு பொறுத்து இருந்து பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைய பத்தி தெரியாம தர்ற நீயே. பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பரம் யாருன்னு உனக்கு தெரியும். என் மாமியால என் ஜுண்டு வரல அடிச்சு வச்சிருக்கா இல்லையான்னு பாரு. அப்படி சொல்றீனா? அதானே எல்லாம் என்னைய மாதிரியே இருப்பா. பொறுமையா மாமியா சொல்றத பூரா கேட்டுக்கிட்டு எதுவும் பேசாம ஏத்து பேசாம வீட்டுல வேலையை பார்த்து இருப்பாங்க. அப்படித்தான் நினைச்சு திருது உடனையும் என் ஆத்தா மாதிரியே இருப்பான்னு சொல்லி உங்கன்னா அது தெரியாம தெரியுது. யாத்தே நீங்க என்னமே செய்யுங்கடி சாமி. ஆத்தா மக்கா என்னன்னு கலந்து வச்சுட்டு போங்க, எனக்கு அதை பத்தி தேவையில்லை. ஏண்டிய என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் செய்யணும், அதை பத்தி ஒன்னும் பேசாம இருக்கீங்க? என்ன பார்த்தா அன்னைக்கு தானே பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கு. திரும்ப வேணத்துக்கு என்னாடியே மாசி பச்சை வந்துருக்குல்ல, வெள்ளிக்கிழமை எல்லாரும் கோயிலுக்கு போகணும். மாசி பச்சைக்கு திருவிழா இல்ல, அன்னைக்கு பெரிய திருவிழா இல்ல. அப்புறம் அன்னைக்கு போகாம என்ன செய்ய? என்னைக்கு போனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி பச்சைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஆகணும் முடியே. என்னப்பா சொல்றீங்க? பெரிய திருவிழாவா? அப்புறம் பூசாரியை காசு வசூலிக்க வரவே இல்ல? ஏன் வரல? நீ பத்திரிக்கை கொடுக்காங்கன்னு போயிட்டே வந்தாங்க வரான் பூசாரிய காசு வசூலிக்க. நான் தானே கொடுத்து விட்டேன் 5000 ரூபாய் காசு. அப்படியா? பரவாயில்ல சமந்தி,
நீங்க கூட கோயிலுக்கு 5,000 ரூபாய் எல்லாம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு அவ்வளவு பெரிய மனசு இருக்கா? சூப்பர் சூப்பர். பெரிய திருவிழா நல்லா இருக்குமா? ஜாலியா இருக்குமா? அதெல்லாம் கொடுக்கும் எலிப்பாட்டியா மாமியா. கோயில் விஷயத்துல அதை குறை சொல்ல முடியாது. சாமிக்கு செய்யறதுல அதெல்லாம் கரெக்டா செய்யும். அது குலதெய்வம் கோயிலுக்கு ரொம்ப பக்தியா இருக்கும், பயங்கர பக்தியா இருக்கும். அதெல்லாம் என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யும். திருவிழா சூப்பரா இருக்கும் பாட்டி. நல்லா ராட்டினம் கீட்டணும், இது கரகாட்டம், அப்புறம் இந்த டான்ஸ் கச்சேரி பாட்டு எக்கச்சக்கமா இருக்கும். பொங்க வைப்பாக, ஒரு கடா வெட்டுவாங்க, பயங்கரதா இருக்கும். பாத்துக்க போனோம்னா சூப்பரா இருக்கும். எல்லா ஜனங்களும் எங்கெங்க இருக்குங்களோ அப்படி ஜனங்களும் வருங்க பாத்துக்க இந்த மாசி பச்சைக்கு கோயிலுக்கு. அப்படியா? அப்புறம் என்ன, குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட வேண்டியது. எல்லாரும் குஜாலா இருக்கும்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வருவாங்க அடி. அவளுக்கு வருவாங்களா? வள்ளி, ராணி, மாலினி எல்லாரும் வருவாங்களா? எல்லாமே போவாளியே. எல்லாத்தையும் கேட்போம். போய் வந்தாங்கன்னா ஒரு வேனை கூட பிடிச்சிட்டு போயிடலாம் நம்ம வாட்டுக்கு. அப்புறம் பஸ்ல போய் அங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே மாறி மாறி போய் கிடக்கிறதுக்கு எல்லாம் ஒன்னாதான் செலவாகும். எல்லாரும் சேர்ந்து ஒரு வேனை பிடிச்சிட்டு போலாம்ல, நல்லா போய் சாமியை கும்பிட்டு வருவோம். அப்புறம் என்ன பின்ன, அவள்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் என்ன வேணா கிட்ட பிடிங்க. எல்லாம் வேணா நல்லா அந்த சாயிற மாதிரி பிடிங்கடி. முதுவலா வலிக்கு இல்லாட்டினா எனக்கு இந்த அட்டுக்குத்தலா இருக்க சீட்டெல்லாம் பிடிக்காதீங்க. அதுக்கு இந்த குறுக்கு முதுகு அம்புட்டு கடு கடு கடுன்னு கடுக்கும். நல்லா இந்த சாயிறாங்க இல்லை இப்படி படுக்கிற மாதிரி அப்படி வேணா பாருங்க நல்லா. அப்புறம் சாப்பாடெல்லாம் கட்டிக்கங்க, புளிச்சோறு லெமன் சோறுலாம் கட்டிக்கங்க. அங்கே போய் சாப்பிட்டுக்குருவோம். வடையை கடையை சுட்டு எடுத்துக்கோங்க. ஆனக்குள்ள வேற அன்னதானம்லாம் போடுவாங்க, அங்கே போய் சாப்பிட்டுக்குருவோம். எப்பத்தா ஆனா தெளிவா இருக்கப்பத்தா நீ என்ன பேசினாலும் சரி. ஆனா சாப்பாடுன்னு வர்றப்ப கரெக்டா சின்சியரா பேசுறிய. வடையை சுட்டுக்கங்கன்ற, லெமன் சாதத்தை கட்டிக்கங்கன்ற, புளி சாதத்தை கட்டிக்கங்கன்ற. பரவாயில்ல பரவாயில்ல. சரி சரி ஏமா, அப்பதான் சொல்றேன் கேட்ட ஜாலியாத்தே இருக்கு. கோயில் நல்லா ஜாலியா இருக்கும் போலம்மா. எல்லாம் கிளம்பலாம்மா. அந்த அக்கா அவங்கள கேளுமா, வேணா பிடிச்சி எல்லாம் ஒன்னா போலாம், ஜாலியா இருக்கும்மா. சரிடியே, அவளை வர சொல்லி விடு. போன போட்டு அங்க மத்தடிக்கு எல்லாத்தையும் வச்சு கேட்போம். ஒன்னா நீ ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கேட்டா நேரமாயி போயிடும். அங்க வர சொல்லி கேட்போம். வந்தாள் என்ன அவள் இந்த லோன் காசுக்கு விசாரிச்சுட்டு என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த லோன் காரங்க வராங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் காசு ரெடி ஆக்கி சொல்லிடுவோம். ஆக்கி சொல்லிட்டு கோயிலுக்கு யார் வராளுன்னு சொல்லி கேட்டு அப்படியே வேணா பேசி விட்டு வந்துருவோம். நீ வரியா? இம்மா நானும் வரேம்மா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா ராணியக்கா வள்ளியக்கெல்லாம் பார்த்து. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்கம்மா. நானும் வரேம்மா. ஏண்டி அவன் நிச்சயம் பண்ண கூட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேவையில்லாம நீ போயிட்டு வாடி. இந்த அம்மா இருக்கிற சம்மந்தி அம்மா அதை கூட்டு போ. சமந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சமந்தி. இந்த காலத்துல என்கேஜ்மெண்ட் பண்ணா வெளில போக கூடாது, அதெல்லாம் கிடையாது. இப்ப என்ன அவ ஃப்ரெண்டுகளுக்கு இன்விடேஷன் வைக்க போகாம இருப்பாளா? இல்ல காலேஜ் போற பிள்ளைய காலேஜ் போகாம இருக்க போகுதுங்களா? வேலைக்கு போற பிள்ளைய வேலைக்கு போகாம இருக்க போகுதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப வெளில போய் தானே ஆகணும். நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போனா வெளில போய் தானே ஆகணும். அப்படிலாம் பார்த்தா முடியாது சமந்தி. அதெல்லாம் இங்க பக்கத்துல போயிட்டு வரதுலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப தூரம் தடவை தான் அனுப்பக்கூடாது. லோக்கல்லாம் போலாம். சும்மா என்ன இப்படியே இருக்கீங்களா நீங்க? இன்னும் ட்ரெண்டுக்கே வர மாட்டேங்கிறீங்களா சமந்தி? என்ன சமந்தி நீங்க? பாருங்க வாடி போலாம் நம்ம. எலிப்பாட்டியே, நீ எனக்கு அப்பத்தாவா வர வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நீ பாட்டியா வந்துட்ட. பரவாயில்ல பரவாயில்ல. என் அப்பத்தா இருக்கே, அது என் கேரக்டரவே புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது. போங்கடி, என்னட்டு போங்க, எங்கிட்டு போயிட்டு வாங்க, என்ன ஊர் சுத்துங்க, போங்க வேலையை பாருங்க. முதல்ல காஃபி போட்டு எடுத்துக்காடி, எனக்கு கிருன்னு வருது. காஃபியை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்கடி. எங்கேயும் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு கூட போங்கடி. சாமியெல்லாம் போனீங்கன்னா 6 வருஷம் ஆகும் நீங்க வர்றதுக்கு. சரிடி போ, நீ போய் குளிச்சு பல்ல வலிக்கு ரெடி ஆகு. நான் போய் உங்க அப்பத்தாவை காஃபியை போட்டு கொடுத்துட்டு டிஃபன் எடுத்து செஞ்சு வச்சுட்டு வரேன். அப்படியே போய் அவளை பார்த்துட்டு வருவான். எலிபாட்டியே நீ போய் பல்ல வளர்க்க போ, காஃபி போட்டு எடுத்து வரேன். என்னடி நீ அதெல்லாம் சொல்லணுமா? நீ எப்ப காபி டிஃபன் சொன்னியோ அப்பயே நான் ரெடி ஆயிட்டேன். நீ உள்ள போய் வேலைய பாரு. நான் குளிச்சுட்டு பல்ல வளைத்து ரெடியா வந்து நிப்பேன்டி. பொடி பொடி பொடி. ஏக்கா பரமக்கா போன் போட்டுச்சுக்கா. என்னடி என்ன சொன்ன? வரால வீட்டுக்கு எதுக்கு போன் போட்டா? ஏக்கா வெள்ளிக்கிழமை எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாக்கா. அதான் நீங்க வரீங்களான்னு சொல்லி போன் போட்டுச்சு. மரத்தடிக்கு வர சொன்னாங்க. எல்லாரும் அங்க வராங்களாம். என்னையும் வர சொல்லுச்சு. அதான் நம்ம வீட்டுல யார் வராங்கன்னு சொல்லி கேட்க சொல்லுச்சுக்கா. ஐ சூப்பர் ரீ, செம்ம ஜாலியா இருக்குண்டி. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போனால. என்ன அவன் வேன் பிடிக்கிறாங்களா இல்ல பஸ்ஸா? தெரியலக்கா என்னன்னு. அதை பத்தான் பேசுறதுக்கு வர சொல்லுச்சு. எங்க அம்மா அவங்க? என்னங்கடி என்ன அம்மாவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன தேடிக்கிறீங்க நேரத்துல 2 பேரும்? ஏமா எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாமா வெள்ளிக்கிழமை. பரம போன் போட்டாலாமா மத்தடிக்கு வர சொல்லி. அதான் நம்ம வீட்டுல யார் யார் வராங்கன்னு சொல்லி கேட்டாலாமா. ஏமா போலாமா, ஜாலியா இருக்குமா எல்லாரும் சேர்ந்து? போலாம்டி. இந்த மாதிரி நேரத்துல எப்படி போக முடியும்? நீ மாசமா இருக்கையில அம்பிட்டு தொலைவுக்கு எப்படி போவா? டிராவல் பண்ணுவ? நீ எப்படினாலும் பள்ளமோடு குழுங்கும் செய்யும், ஒரு மாதிரியா இருக்கும் முடியே. அது மட்டும் மாசமா இருக்கும்போது கோயிலுக்கு எப்படி போகக்கூடாது. அதெல்லாம் கருப்புசாமி கோயிலுக்குலாம் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போம். வேணும்னா அது மட்டும் கூட போயிட்டு வரட்டும். நான் போயிட்டு வரலாம், எனக்கு கணக்கு இல்ல. இருந்தாலும் உனைய விட்டு தனியா விட்டு போக முடியாதுல்ல. நான் வேணா இருக்கேன், மது வேணா அவளை கூட போயிட்டு வரட்டும். அப்புறம் என்ன செய்யறது? என்னமா சொல்ற? கோயிலுக்கும் போக கூடாதா? என்னமா எரிச்சலா இருக்குமா? எங்கேயுமே போக மாட்டேங்கிறீங்க. கடுப்பா இருக்குமா? அங்கிட்டு ஏன்டா மாசமானு இருக்குமா? இருக்க சந்தோஷம் எல்லாம் போயிரும் போல இருக்குது. ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க, எங்கேயும் போகவும் விட மாட்டேன்றீங்க. ஐயோ கடுப்பா வருமா? ஏக்கா கூல் டவுன் பொறுமையா இருக்கா. 10 மாசம் தானேக்கா. அப்புறம் என்னக்கா குழந்தைய பத்திட்டு நீங்க இஷ்டத்துக்கு எங்க மேல போக போற, எங்க மேல வர போற, எங்க கிட்ட கேட்க வர போற. கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கக்கா. குட்டி பாப்பா வரணும்னா எல்லாத்தையும் பொறுத்தானே ஆகணும்.
பாரு உனக்கு 8 குத்துக்கு இலையவ எங்கிட்டு பொறுப்பா பேசுறா. உனக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுமையும் இல்ல ஒண்ணும் இல்லடியே. என்ன செய்ய, சின்ன பிள்ளை வேணும்ல, குழந்தை வேணும்னா கொஞ்சம் பொறுமையாதான் இருந்தாகணும். உன் நல்லது தானே சொல்றேன், என் நல்லதுக்கா சொல்றேன். எனக்கு நான் ஆசையா நீ எங்கேயும் போக கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி இதுக்காகத்தானே சொல்றாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. இன்னும் குறை மாசத்துக்கு இப்ப 4-5 மாசம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு 4 மாசம் 3 மாசமோ தெரியல. அது வரைக்கும் கொஞ்சம் காத்துக்க கூடாதா? நீ எது இப்படி பார்த்துட்டு இருக்க? அப்பா தெரிஞ்சா வைய போறாரு. இப்பெல்லாம் கத்தக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது இந்த மாதிரி நேரத்துல, புரியுதா? சரிம்மா, அப்ப நான் போட்டு மாமா வர சொன்னாங்க மரத்தடிக்கு. எல்லாரும் பேசுறாங்களா என்னைக்கு போறோம் எப்ப போறோம் என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் சொல்றேன்னு சொன்னாங்கம்மா. நான் போயிட்டு வரட்டுமா? ஆட்டும் போயிட்டு கொள்ளார போயிட்டு சீக்கிரமா வந்து சேரணும். போய் ஆக்கடிச்சு தெரியாத, புரியுதா? உங்க அக்காவுக்கு இங்க கூட இருக்கணும். நான் போய் அடுப்படி வேலை பார்த்துக்கிறேன். அவருக்கு ஒரு தனியா உட்காந்துருப்பா. விசுக்கு போயிட்டு விசுக்குன்னு வா. ஏன் அது பேசிட்டு அவங்க எல்லாம் வர சொல்றீ வீட்டுக்கு. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருந்தா போ சொல்லு. கொஞ்சம் நல்லா இருக்கும்டி. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கலக்கலன்னு இருக்கும். கூட சேர்ந்து கோயிலுக்கு தான் போக முடியல. அட்லீஸ்ட் வீட்டுக்காவது வர சொல்றீ. எல்லாத்தையும் கூட்டிட்டு வாடி. சரிக்கா, நான் கூட்டிட்டு வரேன்க்கா. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. எல்லாருமே நான் கூட்டிட்டு வரேன், சரியா? நீ என்ன வரக்குள்ள சாப்பிட்டு நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னங்கடியே, என்ன ஒரு விஷயத்தையும் சொல்லாம இந்த குட்டச்சி ஓடியா அந்த காயிலேயே வள்ளின்றவ ஓடியா ஓடியா அங்கமாக்கா கூப்பிடுதுண்டா. என்ன ஏதுங்க இடத்துக்கு வா, ஒன்னும் சொல்லலண்டா. என்னத்து கூப்பிட்டீங்க? கிளவிய நானா செய்வேன். பரம்பதே மொட்டையா சொன்னேன். எல்லாரும் மாத்தடிக்குவாங்க பேசணும்டா. அதனால நானும் தெரியாம வா வான்னு கூட்டு வந்தேன். தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் நானு. ஏக்கா எதுக்கு வர சொன்னேன்? ஏக்கா நான் தான் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொல்லி சொல்லலக்கா. அம்மா சொல்லுவாங்கக்கா, இப்ப முக்கியமான விஷயம்க்கா. எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவீங்க கேட்டா. நீங்க எல்லாரும் இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நீங்க சந்தோஷமா இருக்க நேரத்துல நான் உங்க பக்கத்துல வராட்டினாலும் நீங்க கஷ்டப்படுற நேரத்துல கண்டிப்பா நான் உங்க பக்கத்துல வரேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. கோயிலுக்குலாம் போறீங்க, உங்க கூட நானும் வர முடியாது. இல்லைன்னா நானும் வருவேன். வேற எங்கேயாவது சுத்தி பார்க்க போனா பரவாயில்ல, உங்க கூட வந்து நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஒண்ணுமில்லடியே, வேற வெள்ளிக்கிழமை மாசி பச்சை. எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க, நம்மளும் போவோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? யார் வரீங்க, யார் வரல? இது என்னக்கா கேள்வி? குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு வரலன்னு சொல்லி சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? வரேன்க்கா, எங்க வீட்டுல எல்லாரும் வரோம். நான் வரேன், மாமியா வருது, என் மக வர்றா, என் புருஷன் வீணா போன ஆளு அந்த ஆளு வரும். எல்லாருமே வருவோங்க குலதெய்வம் கோயிலுக்கு. நாங்கெல்லாம் எங்களுக்கு சம்மதம்க்கா. இங்க வருது ராணிய, கோயிலுக்கு வாரேன்னு சொன்னா பத்தாது. அதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட், என்ன செலவு, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யார் யார் வரீங்கன்னு தெளிவா சொல்லு. என்னடி டிரான்ஸ்போர்ட்? என்ன எல்லாரும் சேர்ந்து வேனை பிடிப்போம். வேணும் இல்லாட்டினா அந்த மினி பஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிப்போம். பிடிச்சி எல்லாரும் போய் நல்லா ஜாலியா வருவோம். எல்லாரும் குடும்பத்துல இருந்து எத்தனை பேரும் வரலாம். அவங்க இஷ்டம் தான். ஒரு ஆளுக்கு மட்டும் டிக்கெட் சொல்லி போட்டுக்குருவோம். போட்டு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போயிட்டு வருவோம். ஆட்டுமுக்கா, இது நல்ல யோசனையாத்தே இருக்கு. நீ சொன்ன மாதிரி எத்தனை பேர் கிளம்புறோமோ அத்தனை பேருக்கு டிக்கெட் போட்டுக்கிற வேண்டியதே. ஒரு ஆளுக்கு மட்டும் ஓட்டுக்குருவோம். எங்க வீட்டுல நானு, எங்க வீட்டுக்காரு, என் மாமியா, என் குட்டி பாப்பா, அந்த அந்த காயத்ரின்றவ இருக்கா. நீ அவளை மட்டும் விட்டுப்புட்டா வர முடியும்? அவ எல்லாரும் வருவோம் நாங்க. சரி சரி, சின்ன பிள்ளைலாம் டிக்கெட் வேணாம் உங்க வீட்டுல. அதே மாதிரி பொம்மிக்கு உங்க வீட்டுல டிக்கெட் வேணாம். பெரிய ஆளுக்கு மட்டும் டிக்கெட் போட்டா போதும். அதுல சின்னதுக்கெல்லாம் பாவனத்துக்கு தேவையில்லாம டிக்கெட் போடணும். அது உங்க வீட்டுல யார் யார் வரீங்க? அம்மா என்ன சொல்லிவிட்டாங்க? ஏக்கா, எங்க வீட்டுல நான் மட்டும்தாக்கா வரேன். அக்கா அலையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே டாக்டரு. அதனால அக்காவை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வரல. அக்கா வராம அம்மாவும் வரலன்ட்டாங்க. அவங்க தனியா விட்டு எப்படி வருதுன்னு சொல்லி. அதனால என்னைய மட்டும் போயிட்டு வர சொன்னாங்கக்கா. நான் மட்டும் வரேங்க்கா. மது, நீ வரையில எனக்கு ஜாலி தான். என்ன மாலினியக்காதே வரல, அதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது இருந்தா கொஞ்சம் கலன்னு இருக்கும். அது இல்லாமத்தையும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமாடி, மாலில இருந்து என்கிட்ட நாளும் சொல்லிக்கிருப்பா, கிண்டல் பண்ணி பேசி வச்சுக்கிருப்பா, நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் எந்த கூட்டத்துக்குமே அவ வர முடியல. குழந்தை வைக்கிற வரைக்கும் பாவம் அவளுக்கு இதே கெதி போல இருக்கு. ஆமாடி, அவன் நல்லபடியா பிள்ளைய பெத்தெடுக்கணும். அதுவே நமக்கு முக்கியம். நம்ம கூட சேர்ந்து சுத்துறதா முக்கியம். சுத்துறது எப்ப வேணாலும் சுத்தலாம். குழந்தை பாக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஏமா புஷ்பா, அந்த பிள்ளை வீட்டுல இருக்குமா, நீ மட்டும் கோயிலுக்கு வரேன்ற அதேமா கதக்குண்டுது. நம்ம தொலைக்கு அலையலாமாம்மா? ஏமா உங்க அம்மாவே வீட்டுல இருக்காங்களாமா, அவங்க கூட சேர்ந்து நீ வீட்டுல இருக்காமலாமா? ஏன் நான் கூட வரது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஏன் வரக்கூடாதா? எனக்கு தான் டாக்டர் நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஒரு நாள் கோயில் போயிட்டு வரனால ஒன்னும் ஆகாது. நானும் வரேன்ட்ட. எல்லாரும் போறீங்க, நான் மட்டும் வீட்டுல உட்காந்துருக்கணுமா தனியா? பைத்தியக்காரி, உன் நல்லது தண்டி சொல்றா. சொன்னது நல்ல சொல்ல கேட்கவே மாட்டியா? சும்மா சொன்னாங்க நல்லது சொன்ன நாய்க்கு சேராதுன்னு. அந்த மாதிரி தாண்டி நீ என்னன்னு ஜெயிப்போ. போய் எங்கிட்ட போய் அலைஞ்சு திரிஞ்சு வா. சரிடி விடுடி, ஆசைப்படுறாள் வந்துட்டு போறா. விடு, புலத்தாச்சி பிள்ளை ஆசை எதுக்கு எடுத்துக்கிட்டு. அவாட்டுக்கு ஒரு அழுங்காம சென்ட்ரல் உட்கார வச்சிரு. முன்னாடி உட்கார வைக்காம பின்னாடி உட்கார வைக்காம நடுவில் அவாட்டுக்கு அழுங்காம உட்காந்து வரட்டும். வேற என்ன செய்வா? விடு. நீங்க ஒரு கோயிலுக்கு போற நேரம் சண்டை வளர்த்துக்காதீங்க எல்லாரும். ஏக்கா, அம்மா சொன்னாங்க என்னமா கருப்பு கோயில் இருக்கிற இடத்துக்குலாம் மாசமா இருக்க பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கமிட்டி எப்படி வருவாங்க? ஆமாமா, கருப்பு கோயில் இருக்கிற இடத்துக்கு மாசமா இருக்க சூழி பிள்ளைய வரக்கூடாது. இவ்வளவு அந்த அம்மன் சன்னதியில உட்கார வச்சிருக்கணும். அப்புறம் என்ன செய்யறது புஷ்பாவை? நான் கோயிலுக்கு வர்றது இந்த சாக்கை வச்சு ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணலாமான்டே வர்றேன். என்னை விட்டு நீங்க போயிருவீங்களா? இருங்கடி, குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும். ஒரு குழப்பத்தை உண்டு பண்றேன், பாத்துக்கே இருங்க. என்னடி சொன்ன? குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது குழப்பத்தை உண்டு பண்ணுவியா? மாசி பச்சை அதுமா குலதெய்வம் கோயிலுக்கு போறப்ப என்ன பேச்சு பேசுறா பாரு, கூறுட்ட குக்கரு. ஏக்கா, எங்கக்கா பூஜாவை காணா? பூஜா வரலையா கோயிலுக்கு?
பூஜா தலை வலிக்குதுன்னு சொன்னா படுத்திருக்கா. அவளும் வருவா, கோயிலுக்குலாம் வருவா அவ. இன்னைக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லி தான் வரல. ஏக்கா உங்க வீட்டுல யார் யார் வரீங்க? உங்க கூட்டம் தான் பெரிய கூட்டம். எங்க வீட்டுல நானே, எங்க வீட்டுக்காரு, என் மகன், என் மருமக, என் மக, என் மாமியா, அப்புறம் என் நாத்தனா மக, என் எலி பாட்டி எல்லாரும் வரோம்ல. பூராமே தான் வருவோம் எங்க வீட்டுல. அப்புறம் என் கொழுந்தை மண்டாட்டி, அந்த குழந்தை எல்லாருமே தான் வருவோம். அப்பனா உங்க வீட்டுல டிக்கெட்டே அதிகம் போல இருக்கு. நீங்க தான் காசு அதிகமா கட்டணும் போல. ஆமா ஆமா, எங்க வீட்டுல எத்தனை பேர் கணக்கு எடுத்துக்கோங்க. நான் 1, என் வீட்டுக்காரர் 2, என் மகன் 3, என் மருமக 4, அப்புறம் என் மக 1 5, என் மாமியா 1 6, என் நாத்தனா 1 7, நாத்தனா மக 1 8, எலிப்பாட்டி 1 9, அப்புறம் என் கொழுந்தை மட்டாட்டி ஒரு 2 பேரு, 11 பேர் எங்க வீட்டுல கணக்கு. சரியா? சரி, உங்க வீட்டுல 11 பேரு, எங்க வீட்டுல நான் 1 10 12 பேரு, என் மாமியா 1 13, அப்புறம் எங்க வீட்டுக்காரர் 1 14, அப்புறம் வள்ளி வீட்டுல வந்து அவங்க வீட்டுல 1 2 1 2 மாமியார் 3 4 பேரு. அப்ப 13 14 18 பேர் ஆச்சா? அப்புறம் 18, அப்புறம் இவங்க வீட்டுல யாரு? மது 1 19, அப்புறம் யார் வர்றா? இவங்க இந்த பாட்டி பாலகுமாரின்றேன், யாரு பல்லு பாட்டி 1 10 20 பேர் வர்றோமா? எம்பிட்டு பேரு கரெக்டா? கரெக்ட் தாண்டியே. மொத்தமா ஒரு 20 பேர் 25 பேர் கூட வையே. தலைக்கு ஒரு 300 ரூபா ஓட்டம்னா அப்புறம் பாரு எம்பிட்டு வருதுன்னு கணக்கு பண்ணுங்க. ஏமா தலைக்கு 300 ரூபா போட்டீங்கன்னா 25 பேருக்கு 7500 ரூபா தாம்மா வரும். அது பத்துமாமா? ஒத்துக்குருவாங்களா வண்டிக்கு? ஏண்டி அது பத்தாதா? ஃபர்ஸ்ட் வண்டிக்காரவங்கிட்ட பேசி பாப்போம். அவங்க என்ன சொல்றா எம்பிட்டு கேட்கறாங்கன்னு பாத்துக்கிட்டு அதுக்கு தான் நம்ம தலைக்கு எம்பிட்டு சொல்லி பிரிச்சுக்கிற வேண்டியது. அப்படியே வளர்த்துக்கிற வேண்டியது. எத்தனை பேருக்கு காசு சொல்லி வளர்த்துக்குருவோம். அப்புறம் என்ன செய்ய? ஏண்டி ராணிய அந்த வண்டிக்கார அண்ணன் கேட்டு பாத்தியா? எம்பிட்டு கேட்கற அப்படின்னு கேட்டு பாரு. இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும்னு முன்னப்படி சொல்லி வச்சிரு. அப்புறம் வேற யாரும் பேசி வச்சிருப்பாங்க. நீ பூராமே வண்டி ஓடிச்சு கோயிலுக்கு போவாங்க. வண்டிக்காரவங்க பிஸியா இருப்பாங்க. இப்பயே சொல்லி வச்சிட முடியே. சரிக்கா, நான் போய் வண்டிக்காரவங்கிட்ட பேசிடுறேன். என்னால எம்பிட்டு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சு பேசிடுறேன். சாப்பாடு தண்ணியா யார் கட்டுறீங்களா கட்டிக்கங்க. எனக்கும் சேர்த்து கட்டிக்கங்க, என் குடும்பத்துக்கும் சேர்த்து. சோத்தை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கட்டிட்டு வரேன். அப்புறம் நம்ம கோயில பூரா அன்னதானம் வேற கொடுப்பாங்க. அங்க எல்லா விட்டு கொடுப்பாங்க. அங்க வேற சாப்பிட்டுக்கலாம். சோத்தை பத்திலாம் ஒன்றும் கவலை இல்ல. டிக்கெட்டை மட்டும் நீ பார்த்து பேசிட்டு வா. கிளம்ப வேண்டியது அப்படித்தான் வேலை. அப்பனா நம்ம அம்மாட்ட கேட்டு ஒரு பிளானை போட வேண்டியது. கோயில்ல என்ன குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க வேண்டியதுதான். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வேலை. நீ என்ன யோசிக்கிறியோ அதுக்கு எடுத்து விடுறதே என்னோட ஒரே வேலை. இருடி இரு. நீ எல்லாம் மாசமானா கூட திருந்த மாட்டேங்கிறியா? ஆத்தாவோட சேர்ந்து பிளான் பண்றியா? பிளானு போடுங்க. கோயில் வரைக்கும் நான் உங்க கூடயே தான் வருவேன். இனிமேல் உங்களை சும்மா தனியா விடுறதா இல்ல. ஹாய் ராஜபாண்டி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நேற்று தினம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்களோட பேர் இப்ப நாங்க சொல்ல ஆசைப்படுறாங்க. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. நேற்றைய தினம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட பேரை நான் ரீட் பண்ணுறேன். திருக்குமரா, ஆதர்சா பவானி, ஐஸ்வர்யா, சுகாஷினி, சுப்பு சாத்தூர்லேருந்து, ஆனந்தி, கமலாதேவி, புவிதா, உங்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் அனுப்புங்க.